ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு ஜக்கார் என்ற எபிரேய வார்த்தைக்கு நினைவு கூறுதல் என்பது அதனுடைய பொருளாகும். கர்த்தருடைய நினைவுகள் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நம்மையும் நினைவு கூறும் ஒரு தெய்வம் இருக்கிறார் என்கிறதான சந்தோஷமான செய்தி இந்த காலை வேளையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற அதே சமயத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த புதிய மாதத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாதம் எபிரேய மாதம் என்று சொல்லி நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தில் உள்ள முக்கியமான வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பின்னால் உள்ள எபிரேய வார்த்தை, அதனுடைய பொருள், அதில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், இவைகளைத்தான் இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்க இருக்கிறோம். திரும்பவும் சொல்லுகிறேன், தினம் ஒரு எபிரேய வார்த்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாருங்கள், எபிரேய வார்த்தை கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு ஜக்கார் என்ற எபிரேய வார்த்தை. ஜக்கார், ஜெயின் காஃப் ரேஷ். ஜக்கார் என்ற எபிரேய வார்த்தைக்கு நினைவு கூறுதல் என்பது அதனுடைய பொருளாகும். நினைவு கூறுதல் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை நாம் நம்முடைய ஞாபகத்தில், மெமரியில் கொண்டு வருகிறோம், எண்ணத்தில் கொண்டு வருகிறோம் என்பது மட்டுமல்ல, விஷயத்தை நாம் எண்ணத்தில் கொண்டு வந்து அதிலே செயல்படுவது. so that we can act on it. எதற்காக நினைக்கிறோம் என்று சொன்னால் செயல்படுவதற்காக நாம் நினைக்கிறோம். இதோ என்ன சிலர் சொல்லுவாங்க, என்னை நினைவு இருக்கிறதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆமா அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த வெறும் நினைவு கூறுதல் என்று சொல்லும் பொழுது நம்முடைய மெமரி கொண்டு வருவது என்பது பொருள் அல்ல. ஜக்காரனுடைய உண்மையான பொருள் என்னவென்று சொன்னால் நினைத்து அந்த காரியத்தின் மேல் செயல்படுவது என்பதாகும். முதலாவதாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த வசனத்துல நினைத்தருளினார், நினைவு கூர்ந்தார், இந்த 2 வார்த்தைக்கும் பின்னால் உள்ள எபிரேய வார்த்தை ஜக்கார் என்பதாகும். நாம் என்ன தியானித்தோம்? ஜக்கார் என்றால் ஏதோ பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துவதல்ல, ஒரு செயலை அந்த நினைவு கூறுதலிலே செய்வது. கர்த்தர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அந்த நினைவு கூறுதல் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்க வைத்தது. கர்த்தர் நினைத்ததினால் என்ன செய்தார் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கினார், வெளியே கொண்டு வந்தார். நினைவு கூறும் தெய்வம் ஜக்கார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே பெருவெள்ளம் வந்தது. கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், நோவாவையும் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளையும் சகல மிருகங்களையும் ஒரு பேழைக்குள்ளாக ஆண்டவர் அடைத்தார். பல மாதங்கள் அவர்கள் பேழைக்குள்ளேயே இருக்கிறார்கள். ஜலம் நின்றது, வற்றி போனது. கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லி
ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையிலே இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. கர்த்தர் நினைத்தருளினார். அதிலே ஆண்டவர் செய்த செயல் என்ன என்று கேட்டால், காற்றை பூமியின் மேல் வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நினைவுகள் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. நாம் எல்லாருக்கும் ஒரு சம்பவம் வேதாகமத்தில் நடைபெற்றதை நாம் அறிந்திருக்கிறோம். சோதோம் கொமோரா பட்டணத்தினுடைய பாவத்து நிமித்தமாய் கர்த்தர் அந்த பட்டணத்தை அழிக்கிறேன் என்று சொல்லி இருந்தார் ஆபிரகாமோடு கூட. அந்த பட்டணத்திலே தப்புவிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது லோத்தும் அவனுடைய குடும்பமும் மட்டும்தான். லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் தப்புவித்ததற்கு காரணம் என்ன என்பதை ஆதியாகமம் 19:29 நாம் வாசிக்கிறோம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஆபிரகாமை நினைத்தபடியினால் அதனுடைய செயல், அதனுடைய விளைவு என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், லோத்து தப்புவிக்கப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் ராகேலை நினைத்தருளினார். அதனால் ராகேலுக்கு என்ன நடந்தது என்று கேட்டால், அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாமுவேலின் புஸ்தகத்திலே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார், அதனால் அவள் கர்ப்பவதியானாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஜக்கார், ரிமெம்பரிங், நினைவு கூறுதல். கர்த்தர் நம்மை நினைவு கூறும் தெய்வம். அதனால் இந்த எபிரேய வார்த்தையை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஜக்கார் என்கிறதான எபிரேய வார்த்தை. கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறபடியினால் நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகிறது. தேவனே என்மேல் நினைவாயிரும், என்னை நினைவு கூறும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஜக்கார். சங்கீதக்காரன் ஒரு வசனத்தை மிக அழகாக சொல்லுகிறார். 77ஆம் சங்கீதத்தினுடைய 11வது வசனம். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை கவனித்தீர்களா? கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த செயல்கள் என்ன என்பதை நாம் நினைவு கூர்ந்தால் நாம் என்ன செய்வோம், அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சொல்லி கேட்டால், கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு பயந்து நடப்போம், கர்த்தரை தொழுது கொள்ளுவோம், கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நினைவு கூறுவதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று சொன்னால் ஜக்கார், அவர் நம்மை நினைவு கூறும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை, ஒரு மாற்றத்தை, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். அதைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்தோம். இஸ்ரவேல் மக்களை நினைவு கூர்ந்தார், அவர்களுக்கு சந்தோஷம் கிடைத்தது, விடுதலையானார்கள். ஆபிரகாமை நினைத்தார், லோத்து விடுதலையாக்கப்பட்டார், தப்புவிக்கப்பட்டார், சந்தோஷம் கிடைத்தது. ராகேலையும் அன்னாளையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார், அவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி பெருகினது. நம்மையும் நினைவு கூறும் ஒரு தெய்வம் இருக்கிறார் என்கிறதான சந்தோஷமான செய்தி இந்த காலை வேளையில சொல்லிக் கொள்ள விரும்புகிற அதே சமயத்தில், நம்மில் எத்தனை பேர் கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுகிறோம் என்கிற ஒரு கேள்வி உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் எத்தனை எத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஒரு நிமிடம் அதை நினைத்து பார்த்தால் 1000 நாவுகள் இருந்தாலும் அவரை துதிக்க போதாது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். நன்மையும் கிருபையும் வாழ்நாளும் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக நமக்கு நன்றி சொல்லுவோம். ஜக்கார் என்கிறதான பெயரை உடைய ஒரு அற்புதமான தீர்க்கதரிசி வேதாகமத்தில் இருக்கிறார். அவர்தான் ஜக்காரியா. தேவன் என் நினைவு கூறுதல் சகரியா என்கிற தீர்க்கதரிசி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை நினைவு கூறுகிறார் என்பதற்கு வேதாகமத்தில் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. அவைகளெல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஜக்கார், God remembers me. தேவன் என்னை நினைவு கூறுகிறார். இந்த காலை வேளையிலே
நம்மை நினைவு கூறும் ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதற்காக நீங்களும் நானும் சந்தோஷப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர் நம்மை நினைவு கூர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் கர்த்தரின் செயல்களை நினைவு கூற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜக்கார் என்கிறதான வார்த்தையை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறோம். வாருங்கள், இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை பொழுதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் எங்கள் மேல் பாராட்டுகிற நல்ல தெய்வக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை நினைவு கூறும் தெய்வம் ஜக்கார். நீர் எங்களை நினைவு கூறுவது ஏதோ ஒரு ஞாபகத்தில் கொண்டு வருகிற விஷயம் அல்ல ஆண்டவரே, அது ஒரு செயல். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களை நினைவு கூர்ந்தார். எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா கஷ்டங்களையும் மாற்றி எங்களை ஆசீர்வதிக்கவும், எங்களை சந்தோஷிக்கவும், எங்களை மகிழ்விக்கவும் உம்முடைய நினைவு கூறுதல் உதவி செய்கிறது. அதற்காக ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். நாங்களும் நீர் செய்த செயல்களை நினைவு கூர்ந்து துதிக்க, ஸ்தோத்தரிக்க, கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய திவ்ய கரங்களில் எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம். இந்த நாளுக்கான எபிரேய வார்த்தை ஜஅக்கா. ஜஅக்கா என்பது கூக்குரல். இஸ்ரவேல் மக்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட கூக்குரல் தேவனுடைய செவிகளில் எட்டினபடியால் அவர்கள் விடுதலை பயணத்தை ஆரம்பிக்க உதவினது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம்.